வணக்கம். நாங்கள் 2025ஆம் ஆண்டு அரச பரீட்சையில் உள்ள மாணவர்களுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வகுப்புகளில் அவர்களுடைய பெறுபேறுகள் மிகச் சிறந்ததாக அமைவதற்காக ஆரம்ப கருத்துக்களில் இருந்து பரீட்சைத்தாள்கள் அரச பரீட்சை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் அந்த மாணவர்களுக்கு கற்பித்து அவர்கள் அதனை சுயமாக புரிந்து கொண்டு விளக்கம் தருகின்ற ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதனால் இன்று லீசா என்கின்ற ஒரு மாணவியிடம் இந்த இரண்டாவது வினாவுக்கு அவை ஏற்கனவே வகுப்பில் கற்பிக்கப்பட்டது. ஏனென்றால் நீண்ட காலத்து முதல் கற்பித்திருந்தாலும் அந்த பிள்ளை கற்பித்ததிന്റെ உட்கிடக்கையை புரிந்து வெளிப்படுத்தும் ஆற்றல், அதாவது ஞாபக சக்தியில வைத்திருந்து மீட்டு மீட்டு பார்த்துத்தான் ஞாபக சக்தியை மெருகூட்ட வேண்டும். மீட்டு மீட்டு பார்த்து மெருகூட்டி அந்த சிந்தனையால இந்த வினாவுக்கு பொருத்தமாக விடையளிக்கின்றாவா என பார்வையிடுவோம். லீசா, இப்பொழுது இரண்டாவது வினா உங்களால வாசித்து அந்த வினாவில் உள்ள படத்தை பார்த்து அதற்கு தரப்பட்ட விடைகளை கொண்டு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய முடியுமா என்று பார்ப்போம். எங்க வாசித்த விளக்கம் தாங்கம்மா. பின்வரும் உருவில் A எனவும் B எனவும் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உறுப்பகுதிகளும் யாவை? இங்க ஒரு சட்டை தந்திக்குது. அதுல ஏங்கிற பகுதியில கொஞ்சம் துண்டை காணல, B அப்படிங்கிற பகுதியிலையும் கொஞ்சம் துண்டை காணல. இப்ப ஏங்கிற பகுதியில நாங்க ஏங்கிற பகுதியை முதல்ல எடுப்போம். 3 விடைகள்லையும் ஏன்ற விட 3 விடைகளே முதலாவதா இருக்கு. அப்ப ஏன்று எடுத்தோம்னா ஏ அந்த சட்டட வலது கை பக்கம் தான் எங்களுக்கு சட்டட துண்டு வரணும். முதலாவது விடையில 3வது விடையிலையும் வலது பக்கம் தந்திருக்கு. ஆனா 2வது விடையில இடது பக்கம் தந்திருக்கு. அப்ப 2வது விடை பொருந்தாது. அப்ப இதுக்கு விட முதலாவதும் வரலாம், இல்லாட்டி 3வதும் வரலாம். பி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பி இடது பக்கம் தான் வரணும். ஆனா முதலாவதுல வலது பக்கம் தந்திருக்கு. அப்ப அது வராது. அப்ப 3வது என்ன சொன்னா ஏக்கு வலது பக்கம் வரணும், பிக்கு இடது பக்கம் வரணும். அப்படி வாரது 3வது விடை சார். அப்ப இந்த விடை பொருத்தம், 3வது விடை பொருத்தம் என்று சொல்றீங்க. வெரி குட், நல்லா. இப்ப இந்த சட்டை உருவப்படத்த அந்த பிள்ளை சித்திரப்படத்துல பார்த்த படிக்கையைதான் விவரிக்கின்றன. அதான் பொருத்தமானதும். இப்ப நாங்க இந்த சட்டையை அணிந்திருந்தால் நாங்களாக அது இருந்தால் எங்களே வலது பக்கம் இடது பக்கம் என்பது அந்த பிள்ளை தந்த விளக்கத்துக்கும் சற்று மாறுதலாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளை அணிந்திருக்கவில்லையே, இது ஒரு சட்டைப்படத்தை தந்திருக்கிறது. அப்ப இந்த சட்டப்படத்தை பார்த்துத்தான் பிள்ளை விடை அளிக்க முயற்சி செய்கின்றது. இப்ப நான் என்னத்தை சொல்றேன் என்றால், இந்த திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில மாணவர்களிடம் வெளிக்கொணரப்படுகின்ற சிறப்பான ஆற்றல் என்னென்றால் அவர்களுடைய விளங்கிக் கொள்கின்ற உள்ளார்ந்த ஆற்றல். அப்ப இந்த பிள்ளை இந்த சித்திரப்படத்தை பார்த்தது, இந்த சித்திரப்படத்திலே தன்னுடைய வலது கை வைக்கிற பக்கம் வலது பக்கம் எனவும் இடது கை வைக்கும் பக்கம் இடது பக்கம் எனவும் துணிந்து ஏ என்ற எழுத்து உள்ள பக்கம் வலது பக்கம் எனவும் பி என்ற எழுத்துள்ள பக்கம் இடது பக்கம் எனவும் துணிந்து இப்ப அறிவுறுத்தல மேலே சொல்லப்படுகின்றது. பின்வரும் உருவில் ஏ எனவும் பி எனவும் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உருப்பகுதிகளும் அவை. அப்ப ஏ பார்க்கின்றது. ஏ என்ற பிள்ளை பேப்பர் வலது பக்கத்துல இருக்கின்ற படத்துக்கு முதலாவதாக ஏக்குரிய படம் தான் 3 விடைகளையும் தரப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது விடையை பார்க்கின்றது. அதாவது முதலாவது வலது பக்கத்துக்குரிய பாகத்துக்குரியது இடது பக்கத்தை சமச்சீரச்சாக கொண்டு அதே வடிவிலே அமைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கோட்பாடு. ஆனா இங்க எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதாவது முதலாவதும் 3வதும் வலது பக்கத்துக்குரிய ஒரு சட்டையின் மேற்பாகம் மேற்கை பாகமாக இருக்கின்றது. ஆனா 2வது விடை இடது கை பக்கம் உள்ள சட்டையின் பாகமாக இருக்கிறபடியால் அது பொருந்தவில்லை. ஆகவே அந்த பிள்ளை சொல்லிவிட்டது 2வது விடை. இனி நாங்கள் 2ஐயுமே பார்வையிட தேவையில்லை. இந்த முதலாவது பொருந்தாவிட்டா 2வது பொருந்தினாலும் விடப்பிள்ளை. ஆனபடியால் முதலாவது பொருந்தாதபடியால் அந்த விடையை நாங்கள் இனி ஆய்வு செய்ய வேண்டியதில்லை.
இனி இரண்டாவது விடையை பிள்ளை பார்க்கின்ற போது இரண்டாவது விடை ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை என்றது. முதலாவது மூன்றாவதுல ஒரு விடைதான் பொருத்தமாக இருக்கணும். இப்ப பிள்ளை என்ற பார்வையில வலதுகை பக்கத்தில உள்ள அந்த பிள்ளை ஒரு சட்டையின் வேட்பாக கைப்பாகம் முதலாவது அல்லது மூன்றாவது தான் பொருத்தமானது. அப்ப இடப்பாகத்தை இப்ப நோக்குகின்ற போது இடப்பாகம் சட்டையின் கீழ்ப்பாகம் காணப்படுகின்றது. அப்ப கீழ்ப்பாகத்துக்கு பொருத்தமானது எது என்றால் முதலாவது விடையிலே உள்ளது வலது பக்கம் உள்ள பாகமாகவும் மூன்றாவது விடையில இடது பக்க பாகமும் இருக்கின்றது. அதே நேரம் இரண்டாவது விடையிலையும் இடது பக்க பாகம் இருக்கின்றது. ஆனா இரண்டாவது விடையை ஏற்கனவே நாங்கள் சட்டையின் மேற்கை பாகம் பொருந்தாதபடியா அந்தபடியை கவனிக்காதபடியால் மூன்றாவது விடைதான் சட்டையின் கீழ்ப்பாகம் பொருத்தமானது என்பது லீசாவின் நியாயமான விளக்கம். வாழ்த்துக்கள் அம்மா, வெரி குட். அதாவது இந்த மாதிரி நீங்கள் புரிந்து விடையளிக்கின்ற போது நீங்கள் ஒரு சிறந்த உள்ளார்ந்த ஆற்றல் உள்ள மாணவராக மாறுவீர்கள் என்பதை படிப்படியாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.